சொல்றார். பெரிவாளை பற்றி உபன்யாசம் பண்ணியிருக்கார். பெரிவா அனுகிரகம் பண்ணி பெரிவாளை பற்றி சரித்திரத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். பெரிவா நிறைய ஞானத்தை கொடுத்து நிறைய விஷயங்களை சொல்லணும். சத்து விஷயங்கள்லாம் நிறைய நடந்து க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறாங்க. பெரிவா அனுகிரகம் பண்ணணும். சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் நம்ம பாராயணம் பண்ணுறோமோன்னு அதில் கம்பீரா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும், ஒரு மந்திரம், ஒரு நாமம் வரும். லலிதா தேவியை கம்பீரா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆழம் பார்க்க முடியாதவள் அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு பரமசக்தியான காமாட்சியோட மனித வடிவம் தான் மகா பெரியவா. இது சத்தியம்தானே? லலிதா தேவியின் அன்பையும் அருளையும் நம்மளால் எப்படி ஆழம் பார்க்க முடியாதோ அதே மாதிரி தான் மகா பெரியவாளோட செயல்களையும் நம்ம யாராலையுமே ஆழம் பார்க்கவே முடியாது. ஒரு சம்பவம் நடக்கிறது, ஒரு லீலை நடக்கிறது, ஒரு அனுகிரகம் நடக்கிறது, நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. பெரியவா ஒரு சோதனை நடத்துகிறா அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அதற்கான முழு பொருளும் நமக்கு புரியும். எதுக்காக இதை பண்ணினா அப்படின்றது. அந்த அளவுக்கு பெரியவா பண்ணின ஒரு லீலையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பெரியவாளோட பக்தர்கள் நிறைய பேர் இருக்கா. அதில் திருவாரூர் கமலம் அம்மாள் அப்படின்றவா பெரியவாளோட தீவிர பக்தை. ஸ்ரீவித்யா உபாசகி கமலம் அம்மாள். அவ மகா பெரியவாளை சாக்ஷாத் காமாட்சி தேவியாகவே அம்பிகையாவே தரிசனம் பண்ணி உபாசித்து அருள் பெற்றவர். அவருடைய இரண்டாவது குமாரர் திரு ஸ்ரீதர். அவர் மெரைன் இன்ஜினியர். அவளோட குடும்ப இதுபடி அவரும் நடமாடும் தெய்வத்திடம் அளவில்லாத பக்தி கொண்டவர். ஸ்ரீதர் வந்து பெரியவா கிட்ட ரொம்பவே பக்தி ஜாஸ்தி. இவரோட மனைவி குழந்தைகள் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரே அடைக்கலம் எது தெரியுமோ? காஞ்சி மகானோட திருப்பாதம் தான். எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அத்தனை தெய்வத்தையும் ஒரு சேர ஒரே ரூபத்தில் தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னா அது மகா பெரியவா தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு பக்தி. பெரியவா கிருஷ்ணர் அப்படின்னா கிருஷ்ணர் தான். பரமேஸ்வரன் பெரியவாளுக்குள்ளே இருக்கா? ஆமாம். காமாட்சியும் பெரியவா? ஆமாம். லலிதாவும் பெரியவா? ஆமாம். முருகனும் பெரியவா, பிள்ளையாரும் பெரியவானா எல்லாமே பெரியவா தான் அவளுக்கு. அந்த அளவுக்கு ஒரு பக்தி. ஸ்ரீதருக்கு கனவுல வந்த பெரியவா ஒரு நாள் 6000 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு கொடுத்தா. அவரும் அந்த பணத்தை எடுத்துட்டு குடும்பத்தோடு கிளம்பி காஞ்சிபுரம் போயிட்டார். பெரியவா பொதுவாக யாத்திரை பண்ணுறா அப்படின்னா அவரோட வாகனம் எது அப்படின்னா அந்த மேனா தான். அந்த மேனாவை சுமந்து போகிற போகிகள் அப்படின்னு சொல்லுவா. அந்த திருக்கூட்டத்தை சேர்ந்தவர் கண்ணையா அப்படின்றவர் என்ன பண்ணார், ஸ்ரீதரோட குடும்பத்தை வரவேற்று நீங்கள் சாயங்காலம் வருவேள் அப்படின்னு கார்த்தாலேயே எஜமான் சொன்னார். அந்த கண்ணையா எஜமான்னு சொல்கிறது மகா பெரியவாளை. ஸ்ரீதர் தம்பதிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் சாயங்காலம் தரிசனத்துக்கு வரப்போகிறேன் அப்படின்றது முன்கூட்டி வாக்கிட்ட சொல்லவே இல்லை. பெரியவா கிட்ட சொல்லுங்கோ, அனுமதி வேணும்னு சொல்லலை. அப்புறம் எப்படி பெரியவாளுக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப குழப்பமாக இருக்கச்ச கார்த்தால என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த கண்ணையா அந்த ஸ்ரீதர் மாமா கிட்ட தெரிவித்தார். என்ன அப்படின்னா கண்ணையாவோட மகளின் கல்யாண பத்திரிக்கை பெரியவா கிட்ட கொண்டு வந்து கொடுத்து பண உதவி கேட்குறார். பண உதவி கேட்ட உடனே அந்த தெய்வம் திருவாய் மலர்ந்தது. அதாவது இப்போ பணம் இல்லை, பணம் கொண்டு வரவா சாயங்காலம் வருவா அப்படின்னு சொல்லிட்டார். அதனால தான் கேட்டேன், மாலையில் அதாவது சாயங்காலம் வரோன்னு சொன்ன அந்த நபர் நீங்கள் தானே அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீதர் தம்பதிக்கு ரொம்ப சந்தோஷம் ஜாஸ்தியாகிடுது. கனவுல வந்து நீ 6000 பணம் எடுத்துட்டுவான்னு சொன்ன பெரியவா அதை யார்கிட்டையுமே சொல்லலை, நான் வரேன்றதையும் சொல்லலை. அப்படி இருந்தும் கரெக்டாக இவாக்கிட்ட சொல்லி விஷயத்த சொல்லியிருக்காளே அப்படின்னு ஸ்ரீதர் மாமா ஃபேமிலிக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியம். பெரியவா உத்தரவிட்ட அந்த 6000 ரூபாயை கொண்டு வரப்பதா இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய பாதங்களை சமர்ப்பணம் பண்ணினர். உடனே பெரியவா வந்து ஸ்ரீதர் மாமாவை பார்த்து கண்ணையாவை கூப்பிடு அப்படின்னு உத்தரவிட்டார். அந்த கண்ணையாவும் அங்கே வந்து சேர்ந்தார். இந்த பணத்தை நீ கண்ணையா கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொன்னார். ஏன்னா இவன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டு இருக்கான், பண உதவி வேணும்னு சொன்னான், அதனால தான் உன்னை கொண்டு வர சொன்னேன் அப்படின்னு சொன்னா பெரியவா.
உடனே இவா 2 பேரும் ஸ்ரீதர் மாமா எடுத்து 6000 கொடுத்தார். கண்ணையா வாங்கிட்டார். ஆனால் 2 பேருக்குமே ஒன்றுமே புரியல. அது ஏன் 6000 ரூபாய்? அது என்ன அப்படி ஒரு இவ்வளோதான் அமௌண்ட்டுன்னு என்ன ஒரு நிர்ணயம் பண்ணின ஒரு தொகை? அதையும் ஏன் கண்ணையாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு பெரியவா உத்தரவு சொல்கிறா அப்படின்னு எதுவுமே புரியாமல் ஒரு குழப்பத்தோட இவா 2 பேருமே பெரியவாளை பார்க்குறா. அப்போது பெரியவா அதுக்கு விளக்கம் சொல்கிறா. ஏன் உன்னை கரெக்டாக 6000 ரூபாய் கேட்டேன், அது ஏன் கண்ணையா கிட்ட கொடுக்க சொன்னேன்னு தானே நீ மனசில் நினைக்கிற. என்ன கண்ணையா, உனக்கும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறா. பெரியவா தேனம்பாக்கத்தில் முகாமிட்டிருக்கா. அந்த மாதிரி முகாமிட்டிருந்த சமயத்தில் இந்த ஸ்ரீதர் மாமா இருக்காரே, அவருடைய அம்மா கமலம் அங்கே தரிசனம் பண்ண போயிருக்கா. ஒரு நாள் அவளுக்கு நடமாடும் தெய்வம் நீராடின அந்த புண்ணிய இடத்துல தானும் நீராடணும், புனிதம் அடையணும் அப்படின்ற ஒரு ஆவல். அதனால் அந்த மாதிரி போய் அவள் ஸ்நானம் பண்ணி எழுந்திருந்தப்போ அவளுக்கு ஒரு அதிர்ச்சி. ஏன்னா காதில் போட்டுருந்த வைரத்தோடு காணோம். அது ஸ்நானம் பண்ணுறச்சு குளத்துல நழுவி எங்கேயோ விழுந்தெடுத்து தோடு இல்லாமல் இருக்கிறதுனால அமங்கலமாக இருக்கும் அப்படின்றதுனால பெரியவாளால் எப்படி நம்ம பெரியவாளை தரிசனம் பண்ணுறது அப்படின்னு கமலம் அம்மாவால் தாங்கிக்கவே முடியல. இது சுமங்கலிகளுக்கு காது, மூக்கு, கழுத்து, கை, கால் இந்த 5 இடங்களிலும் அணிகலன் இருக்கணும் அப்படின்றது மங்களத்தை குறிக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே, காணாமல் போயிடுத்தே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. அது மட்டும் இல்லாமல் வைரம் தொலைஞ்சு போகக்கூடாது, தொலைஞ்சு எடுத்துனா ஆற்றுல ஏதாவது அசம்பாவிதம் வரும் அப்படின்றதெல்லாமும் ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால எல்லாமே சேர்ந்து கமலம் அம்மாவை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி எடுத்து ரொம்ப ஒரு மாதிரி அவள் துக்கத்தில் அழுதுண்டே நேராக போய் நடமாடும் தெய்வம் மகா பெரியவா கிட்ட முறையிட ஆரம்பிச்சிட்டா. பெரியவா என்ன பண்ணா, வைரத்தோடு தொலைஞ்சு எடுத்து, சரி தொலைஞ்ச இடத்துல தேட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே போய் எல்லாரும் தேடினா, ஆனால் அது கிடைக்கல. வைரத்தோடு வைரம் காணாமல் போயிடுத்து. அதனால் தன் கணவருக்கு ஏதோ ஆபத்து வரப்போகிறது அப்படின்னு கமலம் அம்மாள் அழ ஆரம்பிச்சிட்டா. உடனே மகா பெரியவா என்ன பண்ணா, கமலத்தையும் அழிச்சுண்டு அவள் குளித்த இடத்துல நின்றுண்டு கண்ணையா இருக்காரோன்னு அந்த கண்ணையாவை கூப்பிட்டு, குளத்தில் நீ ஒரு படி கொஞ்சம் கீழே இறங்கி கை விட்டு குளத்து மண்ணை அப்படியே அள்ளிண்டு மேலே எழுந்து வா பார்க்கலாம் அப்படின்னு உத்தரவிட்டா பெரியவா. கண்ணையா இறங்கி கீழே போனால் அப்படியே பெரியவா சொன்ன மாதிரியே கையில் நிறைய மண் அள்ளிண்டு மேலே வர்றதை பார்க்கும்போதே அந்த மணலில் வைரத்தோடு அப்படியே மின்னுண்டு இருந்தது. எல்லாருக்கும் அப்படி ஒரு அதிசயம். எவ்வளோ நேரம் தேடினா யாருக்குமே கிடைக்கல. இப்போ பெரியவா போய் நீ இந்த இடத்துல கையில் மண் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது கிடைச்சிடுதே. இதுக்கு போராத குறைக்க அந்த இடத்துல யானை வேற நீராடி இருக்கு. இவ்வளவு நடந்தும் பெரியவா கை காட்டின இடத்துல கண் காட்டின உடனே அந்த வைரம் கிடைச்சிடுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். உடனே பெரியவா என்ன சொன்னா, உன் வைரத்தோடு காணும்னு அழுதியோன்னும் இந்த கண்ணையா தான் தேடி கொடுத்துருக்கான். நீ அவனுக்கு ஏதாவது, அவன் ரொம்ப ஏழை, நீ அவனுக்கு ஏதாவது பணம் கொடுத்துரு அப்படின்னு சொன்னா பெரியவா. ஆனால் பாவம் அந்த சமயம் கமலம் அம்மாள் கிட்ட பணம் எதுவும் இல்லை. அவள் எதுவுமே எதிர்பார்த்துட்டே போகலையே. கண்டிப்பாக இப்போ என்கிட்ட எதுவும் திரவியம் நான் கொண்டு வரல, ஆனால் அவசியம் கண்ணையாவுக்கு நான் ஏதாவது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு கமலம் அம்மாள் கிளம்பி வந்துட்டா. ஆனால் கமலம் அம்மாள் வாழ்நாள் கடைசி வரைக்கும் அந்த கண்ணையாவுக்கு பணமே கொடுக்கல. அதாவது கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணமே கிடையாது. ஏதோ மறதி விட்டு போச்சு. அதை இவரும் கண்ணையாவும் பெருசாக பொருட்படுத்திக்கல, அவளும் மறதியில் அப்படியே விட்டுட்டா. அதனால தான் வாக்கு தவறாத சத்தியமூர்த்தி மகா பெரியவா எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை அப்படியே ஞாபகம் வச்சுண்டு கண்ணையாவுக்கு பணம் கொடு அப்படின்னு சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்காக கமலம் அம்மாவோட பிள்ளை ஸ்ரீதரன் மாமா கிட்ட 6000 ரூபாய் பணத்தை கொண்டு வர சொல்லி அதை கண்ணையா கிட்ட கொடுத்து அவர் பொண்ணு கல்யாணத்தை ரொம்பவே சிறப்பாக நடத்தி வச்சிருக்கா. சரி, கமலம் அம்மாவுக்கு 3 பிள்ளை இருக்கா. அதில் ஏன் ஸ்ரீதர் கனவுல மட்டும் ஏன் சொல்லணும் அப்படின்னா, கமலம் அம்மா தொலைச்சாலே அந்த வைரத்தோடு, அவள் தவறினதுக்கப்புறம் அந்த வைரத்தோடு இந்த ஸ்ரீதர் மாமா கைக்கு தான் வந்திருக்கு. அப்போது பணத்தை யார் கொண்டு கொடுக்கணும்? ஸ்ரீதர் தானே. அதை தான் பெரியவா சரியாக பண்ண வச்சுருக்கா. இப்போ புரியுதா? 3 பிள்ளை இருந்தாலும் ஏன் 2வது பிள்ளைய கொண்டு கொடுக்க சொன்னார்னு. பெரியவாளோட கால கணக்கு எப்போவுமே தப்பாகவே ஆகாது. அதுதான் சொல்லிட்டேமே, கம்பீரா அப்படின்னு லலிதாவை ஏன் சொல்கிறோன்னா ஆழம் பார்க்க முடியாதுன்னு. பெரியவாளோட ஒவ்வொரு செயலுக்கும் ஆழம் பார்க்கவே முடியாது.
நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதற்கான காரணமே நம்மளுக்கு புரியும். எப்பேற்பட்ட ஒரு ஞானமூர்த்தி என்ன வார்த்தை சொல்லி இந்த ஒரு லீலையை நான் முடிக்கிறதுனே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு பெரியவா ஒரு அனுகிரகம் பண்ணி சத்தியசந்தன் சத்தியதேவனா பெரியவா இந்த பூமியில வாழ்ந்திருக்கா அப்படின்றதுக்கு வேற இன்னும் என்ன உதாரணம் நம்ம சொல்ல முடியும்? பெரியவா பாதங்களே சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.